ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 42nd டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. ஸோ வெயிட் பார்த்துட்டீங்களா? விளாகுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். 6th வீக்கோட 7th டே அப்படின்ற போது நோ எக்ஸசைஸ். ஆனாலும் விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால கிளீனிங் ஒர்க் அதிகமாக இருக்குது. வீட்டு வேலைகளில் எப்படி நம்ம தொப்பை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில ஐடியாக்கள் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு தொப்பை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு vlog என்ன அப்படின்றது பார்க்கலாம். இன்னைக்கு 7th டே அப்படின்றதுனால ஒன்லி நான் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்கல, ஏன்னா ஊசி போட்டதுனால கொஞ்சம் டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுறதுனால வாட்டர் ஃபாஸ்டிங் வேண்டாம் அப்படின்றதுனால ஃப்ரூட்ஸ் ஒன்லி நான் எடுத்துக்கிறேன். மற்றபடி நிதிஷ் அவங்க அப்பாலாம் நார்மல் ஃபுட்டு தான் எடுத்துக்கிறாங்க. எப்பயும் போல் காலையில் நான் வந்து நெல்லிக்காய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை பொடி போட்ட தண்ணி தான் குடிக்கிறேன். எப்பயுமே வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சுட்டா பால்கனியில் உட்காந்து தான் கீழே உட்காந்து தான் தண்ணி குடிப்பேன். ஸோ தண்ணினாலும் சரி ஜூஸ்னாலும் சரி உட்காந்து குடிங்க, அது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. சரி வாங்க அடுத்தடுத்து வேலைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். காலையில் எப்பயும் போல் பெட் க்ளீன் பண்ணுறது தான். பெட்ஷீட் எடுத்துகிட்டு வேறு பெட்ஷீட் நான் மாற்றிடுவேன். உடனேவும் ஃபஸ்ட்டு பெட்ஷீட்டை அலசி காய போட்டுருவேன். ஒன்றொன்னா அலசி காய வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தலானி ஓர பெட்ஷீட் எல்லாம் அலசுறதுக்கு போட்டுட்டேன். இந்த பெட்ஷீட் வாங்கினது அப்படின்றது மதுரையில் 10 தூணில் 3வது தூணுக்கு ஏற்றாப்புல ஒரு குட்டி தெரு மாதிரி போகும். அந்த தெரு வந்து ஷாப் நேம் வந்து JRK அப்படின்ற ஒரு துணிக்கடையில் தான் நான் எடுத்தேன். சின்ன கடை தான். ஸோ மதுரையில் தான் நான் எப்போயுமே வந்து பெட்ஷீட் ஃபுல்லாமே எடுப்பேன். நல்லா காட்டனாக இருக்கும், சாயம் போகாமல் சூப்பராக இருக்கும். சரி பெட்ஷீட் காய போடுறதுக்கு தான் மேலே போயிருந்தேன். ஸோ காய போட்டுட்டு அடுத்தடுத்து ஒன்றா வேலைகள் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நல்ல வெயில் அப்படின்றது செம்மையாக இருந்தது. காலைல 8 மணிக்கே பயங்கர வெயிலாக இருந்தது. ஸோ வெயில் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காய போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பெட்ஷீட் எப்பயுமே நீங்கள் காய போடும்போது அந்த தையல் மடித்து தைச்சிருப்போம் இல்லையா, அந்த பக்கத்தில் காய போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட பெட்ஷீட் வந்து சாயம் போகாது. சாயம் போனாலும் உள் சைடு தான் சாயம் போயிருக்குமே தவிர வெளி சைடு வந்து எப்பயும் போல் புதுசு மாதிரியே இருக்கும். காலையில் டிஃபனாக எடுக்கிறது இன்னைக்கு நிதிஷும் அவங்க அப்பாவும் உளுந்தங்கஞ்சி தான் எடுத்துக்கிறாங்க. ஆளுக்கு 250 ml அளவும். அதுக்கப்புறம் இடியாப்பை வந்து லைட்டாக தாளிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கிறாங்க. நான் வந்து இன்னைக்கு பழங்கள் மட்டும்தான் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ வெள்ளரிக்காய் இருந்தது, பெரிய வெள்ளரிக்காவாக அந்த ஒரு வெள்ளரிக்காய் தான் வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து வெள்ளரிக்காய் மட்டும்தான் காலையில் எடுத்துக்க போகிறேன். இது எடுக்கிற டைம் காலையில் மணி 8:15 ஆகுது. காலையில் சாப்பாடு முடிச்சிட்டேன். பெட்ரூமில் இருக்க அந்த சின்ன டேபிள் தான் க்ளீன் பண்ண வந்தேன். ஏன்னா எப்போயுமே அதில் நிறையா சார்ஜர்ஸு, வயரு அது இதுன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணணுமே காலையில் கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய லேப்டாப் எல்லாத்தையுமே பேக்கில் கரெக்டாக எடுத்து வச்சிருவேன். அதுக்குரிய அந்த ஜாமான்களை கரெக்டாக எடுத்து வைக்க கரெக்டாக இருக்கணும். ஒரே இடத்துல வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது நிதிஷ் கூட கரெக்டாக தெரியும். உட் ஐட்டத்தை வந்து நான் லைட்டாக வந்து ஈரமாக இருக்க கிளாத்தை வச்சு தான் தொடப்பேன். ஸோ அந்த தொடச்சிட்டு உடனேவும் ட்ரையாக இருக்க கிளாத்தை வச்சு உடனே தொடச்சிருங்க. அப்படின்னா தான் அதில் தூசி வந்து ரொம்ப இருக்காது. 2 தடவை தொடச்சா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன தூசிகள் அடியில் இருக்கும். அது மாதிரி எந்த ஒரு பொருள் துடைக்கும் போதும் மேலே மட்டும் துடைக்கக்கூடாது, அடியிலையும் துடைக்கணும். அதுவும் மெயினாக உட் ஐட்டம் அடியிலையும் வந்து நிறையா பூச்சிகள் வந்து சேர்ந்துடும். ஒரு கப்பில் 1/4 கப்பு தண்ணி வச்சுக்குவேன். அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஃப்ளோர் கிளீனர் வந்து ஒரு 1/4 மூடிக்கு ஊற்றிக்குவேன். அதில் வந்து ஈர துணி ஒன்று போட்டுங்க. அப்புறம் ஈரமில்லாத துணின்னு வச்சுக்குவேன். பெரிய ப்ரஷ் வந்து சின்ன ப்ரஷ் ஒன்று வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு ப்ரஷ் வச்சு தான் எல்லா ஜன்னலுமே க்ளீன் பண்ணிக்குவேன். ஸோ க்ளீன் பண்ணால் கொஞ்சம் அந்த டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈரமாக இருக்க துணியை வச்சு தான் வந்து கண்ணாடி ஃபுல்லாக தொடப்பேன். ஜன்னல் ஃபுல்லாக நல்லா தொடச்சிருவேன். அதுக்கப்புறம் உடனே ஈரமில்லாத துணி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜன்னல் வந்து சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டஸ்ட் எதுவுமே இருக்காது. டக்குன்னு அடுத்து வந்து டஸ்ட் சேராது. அது ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். 3 தடவை வந்து மாற்றி மாற்றி செய்யும்போது கொஞ்சம் வேலைகள் அதிகமாக தான் இருக்கும். பட் செஞ்சுட்டோம் அப்படின்னா தூசி இல்லாமல் இருக்கும். ஸோ மாதத்துக்கு நான் ஒரு தடவை தான் பண்ணுவேன் இது. அதுவுமே நம்ம நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சும்மா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அடுத்து எல்லா கதவுக்கும் அப்படி தான் ஈர துணியை வச்சு முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாத துணி இருக்கும் இல்லையா, ட்ரையாக இருக்க துணியை வச்சு நல்லா தொடச்சிடுவேன். ரெண்டுமே காட்டன் கிளாத்து, பனியன் கிளாத்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பண்டிகை வருது அப்படின்னாலே அப்போதான் வந்து ஒட்டடை அடிக்கணும், அப்போதான் வந்து வீடு துடைக்கணும் அப்படின்றது கிடையாது. அப்பப்போ நீங்கள் வீடு தூக்கும் போது உங்கள் கண்ணில் படும்போது அப்பப்போ ஒட்டடை அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒர்க்கு பண்டிகை அப்போ இருக்காது. ஏன்னா என்னதில் அந்த அளவுக்கு அங்கங்கே ஒட்டடை இருக்காது. நானாக தான் பார்த்து அடிச்சிருவேன் அப்பப்போமேவும். அதே மாதிரி இந்த ஒட்டடை அடிக்கும் போதும் வீடு க்ளீன் பண்ணும் போதுமே சுவிட்ச் போர்டு வந்து உடனே நான் வந்து லைட்டாக ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உடனே ஈரமில்லாத கிளாத்தை வச்சு தொடச்சிருவேன். மெயின் டோர் எப்பயுமே தொடச்சிட்டு அப்போ
அப்போ தான் எல்லாத்துக்கும் சந்தனம் குங்குமம் பொட்டு வைக்கிறது. கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம துடைக்கும் போது நேரம் ரொம்ப நேரம் ஆக தான் செய்யும், வேறு வழி கிடையாது. அப்போனா தான் வீடு க்ளீனாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்க வேலை செஞ்சாலுமே திருப்பி நான் அவரோட வேலை செஞ்சால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் நான் வேலைக்கெலாம் ஆள் வச்சது கிடையாது. எல்லாமே நானே செஞ்சால் தான் எனக்கு மன திருப்தி அப்படின்றது ரொம்ப இருக்கும். கேட்டு கதவு அந்த மாதிரி எல்லாத்தையுமே துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒட்டடை அடித்து வீடு தூத்து எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கவே மணி வந்து 1 ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் எப்போயுமே எங்கள் வீட்டில் ஃபேன் துடைக்கிறது அப்படின்றது நித்திஷ் அப்பா தான் துடைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ ரொம்ப ஒர்க் இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல. அதனால் எல்லா ஃபேனும் நான் வந்து துடைச்சிருவேன். என் மாதத்துக்கு ஒரு நாங்கள் துடைக்கிறதுனால எங்கள் வீட்டில் ரொம்ப அழுக்கு அப்படின்றது ஃபேன்லேயும் இருக்காது. மெயினாக ஃபேனை வந்து நம்ம யூஸ் பண்ண தான் ஃபேனில் வந்து ரொம்ப வந்து டஸ்ட்டு சேரும். யூஸ் பண்ணாத ஃபேனில் கூட அந்தளவுக்கு டஸ்ட்டு இருக்காது. பட் உயரமாக இருந்தாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஏக்கி தொடச்சிட்டேன் ஃபேனெல்லாம். அதே மாதிரி வீடு தூக்கும்போது நல்லா கவனிங்க, எப்பயுமே நீங்கள் நின்று தூக்கும்போது ரொம்ப வந்து கழுத்தை மட்டும் குனிஞ்சு தூப்பீங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கிட்டே தூப்பீங்க. அந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. பெரிய விளக்கு மாறாக வாங்கி தூப்பீங்க. ஆனால் வீடு தூக்கும்போது எப்படி தூக்கணும்னா நல்லா பெண்ட் பண்ணி வீடு வந்து தூருங்க. உங்கள் முதுகு வந்து நல்லா எல் ஷேப்பில் இருக்கணும். உங்கள் பாடி பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கணும். அப்படி 45 டிகிரிக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணணும். ஸோ உங்கள் பேக் போன் வந்து நல்லா பெண்ட் பண்ணி நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்க அப்படின்னா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இந்த மாதிரி குனிஞ்சு வேலை செய்யும்போது நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட அடி வயிற்றை வந்து நல்லா உள்ளே இழுத்துக்குவேன். மூச்சு வாங்கும்போது வந்து அடி வயிற்று நல்லா உள்ளே இழுத்து வெளிவிடுறது அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வயிற்று அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் வந்து. அது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வயிறு வந்து எப்பயுமே வைக்க மாட்டேங்குது. அடுத்து கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாலும் கொஞ்சம் வயிற்றை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வீட்டு வேலை செய்யும் போதேவும். அடுத்த 1 மணி நேரம் கழித்து ஒரு செட்டு துணியை துவைச்ச துணிகளை காய போட்டுட்டு ஏற்கனவே துவைச்ச பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ மாற்றி மேலே ஏற இறங்க அப்படின்றது தான் ஃபுல் டே வேலையாக இருக்கும். எல்லா நாளுமே இந்த மாதிரி ஒர்க் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. வாரத்தில் 1 நாள், வாரத்தில் 2 நாள் தான் எனக்கு இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். நித்திஷ் வந்து 100 கிராம் கிட்ட ரைஸ் எடுத்துக்கிறான். ரைஸுங்கிற ரைஸாக குண்டு ரைஸ் தான் எனக்கு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் சவுச்சவு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி, வெண்டைக்காய் பொரியல், கொஞ்சமாக ரசம் எடுத்துக்கிறான். இதான் மத்தியான சாப்பாடாக அவன் எடுத்துக்கிறான். அதே மாதிரி வீடு துடைக்கிறதும் அப்படி தான். நல்லா அழுத்தி 2 தடவை துடைங்க. சும்மா ஒரு தடவை துடைச்சனே வேகமாக வந்துடாதீங்க. ஏன்னா முந்திலாம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி விளக்கமாற வச்சு நல்லா கழுவுவாங்க. பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது, மாஃபிங் தான் பண்ண போகிறோம். அதனால் நான் ஒவ்வொரு ரூமுக்கும் துடைக்கிறதுக்கு காக்காவாளி தான் தண்ணி வச்சுக்குவேன். அந்த தண்ணி அடுத்த ரூமுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி 2 தடவை துடைப்பேன் ஒவ்வொரு ரூமையும். தண்ணி அலசி நல்லா 2 தடவை துடைக்கும் போது உங்களுக்கு வந்து டக்குன்னு அழுக்காகாது, நல்லா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், கொஞ்சம் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும் எனக்கு. அதே மாதிரி துடைக்கும் போது அப்படி தான் கைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து துடைங்க. ஸோ கைகளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியணும். கையை ஆட்டாமல் சும்மா கட்டையை மட்டும் நம்ம ஆட்டி துடைப்போம். அப்படி செய்யாமல் கையையும் முன்னாடி பின்னாடி நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரி துடைக்கும் போது உங்களுக்கு கைகள் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி எந்த கிச்சன் எந்த ரூம் துடைச்சாலுமே வந்து பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு சுற்றி இருக்க காலி இடத்த மட்டும் துடைக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு நகட்டி வச்சு சுற்றி துடைச்சாதான் அங்கே தூசியோ இல்லை பல்லி சின்ன பாசாலாம் அதெல்லாம் சேராது. எப்பயுமே வீடு தூக்கும் போதும் அதே மாதிரி தான் பண்ணணும். எல்லாத்தையும் நகட்டி வச்சுட்டு தூத்துட்டு வீடு துடைக்க போகும்போதும் எல்லாத்தையும் நல்லா பொருட்களை நகட்டி துடைச்சிட்டு காஞ்சதுக்கப்புறம் அதை நகட்டி வைங்க. மத்தியானம் 1 மணிக்கு பப்பாளி பழம் தான் எடுத்துக்கிட்டேன். பப்பாளி பழம் அப்படின்றது 300 to 400 கிராம் இருக்கும். உட்காந்து சாப்பிட்றது அப்படின்றது பப்பாளி பழத்தையும் பழம் தானே அப்படின்னு அசால்ட்டாக வேகமாக சாப்பிடாதீங்க. அதையுமே நிதானமாக உட்காந்து ஒரு 5 to 10 நிமிஷம் சாப்பிடுங்க. நானுமே அதை ரசிச்சுட்டு தான் சாப்பிடுவா. மணி வந்து 2:30 ஆயிடுச்சு. வீடு தூத்து தொலைச்சி அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. சோபாவில் இருக்க அந்த உரையை மட்டும் கழட்டிட்டு அடுத்து அதை காய வச்சுட்டு அதுக்கு பதிலாக இப்போதைக்கு நான் ஒரு பெட்ஷீட் தான் மேலே போட்டிருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து இந்த உரையை போட்டுருவேன். இந்த உரம் எப்படி துவைப்பேன்னா மாதம் பீரியட்ஸ் வந்து தலை குளிச்சுட்டா அப்படின்னா 5ஆவது நாள் வந்து நான் எல்லாமே வீட்டை வந்து க்ளீன் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த உரையும் எடுத்து நான் க்ளீன் பண்ணுவேன். அந்த கணக்குக்கு தான் நான் பண்ணுவேன். மேலே இருந்து துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மணி வந்து 3 ஆகுது. இருக்கிற துணியெல்லாம் மடித்து வச்சிட வேண்டியதான். மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உடனே துணியை மடித்து வச்சுருங்க. இல்லைன்னா மிகப்பெரிய சோம்பேறித்தனம் துணி மடிக்கிறதுல தான். துணி மடிக்கும் போது கூட கீழே உட்காந்து மடிக்காதீங்க, நின்றுக்கிட்டே மடித்து வைங்க. எல்லா துணியும் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறது அப்படின்றது மொத்தமாக கொண்டு போய் வைக்க மாட்டேன். ஒவ்வொரு துணியாக எடுத்து கொண்டு போய் அவங்கவுங்க ரேக்கு
அவங்கவுங்களுக்குரிய துணியை அவங்கவுங்க இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கும்போது நம்ம நடந்து வேலை செய்யும்போது நம்மளுக்கு அதுவுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா துணிகளையும் எடுத்து வச்சுட்டேன். அது மாதிரி என்னோட பெட்டில் வந்து குல்ட்டையும் விரிச்சு வச்சுட்டேன். மணி வந்து 5 ஆச்சு. 5 மணிக்கு வந்து நான் பூஜை ஜாமாங்க தான் க்ளீன் பண்ணேன். ஸோ நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற போது எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பண்டிகை சமயத்தில் வந்து நீங்கள் எப்படிக்கா டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நாளைக்கு கொலக்கட்டை சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க. கொலக்கட்டை எடுத்துக்கலாம். 1 இல்லை 2 அந்த மாதிரி கொலக்கட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் 2 கொலக்கட்டை சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நிப்பாட்டிடுங்க. எப்பவுமே சாப்பாடு வந்து ஃபுல் வயிறுக்கு சாப்பிடாதீங்க, முக்கால் வயிறுக்கு சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் ஈவினிங் சாமி கும்பிட்றீங்க, ஸோ நான் வந்து சுண்டல் கொலக்கட்டை இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா மார்னிங்கில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, ஆஃப்டர்நூனில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. காலையிலேயே மத்தியானமும் காப்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இட்லி தோசை சோறு எடுக்கிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பழங்களும் காய்கறிகளும் எடுத்துக்கோங்க. ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வெயிட் ஏறாது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் கலோரி டிஃபியூசிஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். பூஜை ஜாமான் எல்லாம் விலைக்கு க்ளீன் பண்ணி பொட்டு வைக்க 5:45 ஆயிடுச்சு. அடுத்த வேலை அப்படின்றது மெயினாக 6 மணிக்கு பாத்திரங்கள் எடுத்து வைக்கிறது. மத்தியானம் விளக்குன பாத்திரம், காலையிலேருந்து விளக்குன பாத்திரம். இப்போ வந்து நான் ஒவ்வொரு பாத்திரமும் எடுக்கிறதுக்கு குனிஞ்சு தான் பாத்திரத்தை எடுப்பேன். டப்பை வந்து சிங்க்கு மேடையில் வைக்காம கீழே தரையில் வச்சு அதுலேருந்து ஒவ்வொரு பாத்திரத்தையும் எடுக்கும்போது நம்ம குனிஞ்சு பாத்திரம் எடுத்து திருப்பி அடுத்த இடத்துல வைக்கும்போது குனிஞ்சு வைக்கிறது, நிமிந்து வைக்கிறது, இந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து வேலைகள் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து உடம்போட ஆக்டிவிட்டி வந்து நல்லா இருக்கும். மெயினாக பொம்பளைங்களுக்கு தொப்பை குறையாமல் அப்படியே பெருசாக இருக்கிறது காரணம் என்னென்ன, நம்ம உடம்ப வந்து அழட்டிக்காமல் வேலை செய்வோம். ஸோ எல்லா பாடிக்கும் ஒர்க்கு கொடுங்க. தொப்பைக்கு இடுப்புக்கு அந்த மாதிரி எல்லா பாடிக்கும் ஒர்க் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அப்போனா தான் வெயிட் லாஸும் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றது செமையாக கொண்டு வரலாம். என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, வீட்டு வேலைகளே அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்டு வேலைகளையும் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ தொப்பை அப்படின்றது இருக்கவும் இருக்காது. சைடு எஃபெக்ட்லேருந்து எல்லாமே குறையும். 6 மணிக்கு தலையை சிக்கெடுத்து வாரி பேண்டு போட்டுருவேன். லைட் எண்ணெய் இருந்துச்சுன்னா எண்ணெய் தடவ மாட்டேன். எண்ணெய் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி முனி வரைக்கும் நான் பின்னிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் முனியில் வந்து ட்ரிம்லாம் பண்ணலை, எதுவுமே கட் பண்ணலை. நினச்சா கட் பண்ணுவேன், இல்லைன்னா விட்டுருவேன் நான். அதனால முனியில் கார்னர் வரைக்கும் பின்னி நல்லா மடித்து நல்லா மேலே முதுகு வரைக்கும் மடித்து போட்டுருவேன். அப்போனா தான் வந்து சிக்கு விழுகாது. அடுத்து 6 to 7 அப்படின்றது கொஞ்ச நேரம் வந்து வீடியோ எடிட் பண்ண தான் உட்காந்துருவேன் நான். அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே நைட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் பழங்கள் தான் எடுக்க போகிறேன். பழங்கள் அப்படின்ற போது இன்றைக்கி நான் எடுக்கிறது வெள்ளரிக்காவும் ஒரு ஆப்பிளும் இருந்தது, அதுதான் எடுத்துக்கிறேன். சாயந்தரம் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுக்கல நான். ஏன்னா வேலைகள் கண்டினியூ வந்ததுனால அப்படியே வேலையே செஞ்சுட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே வந்துட்டேன். ஸோ ராத்திரி 7 மணிக்கு நான் கரெக்டாக எடுக்கிறது பெரிய குக்கும்பராக ஒரு குக்கும்பரும் ஒரு ஆப்பிளும் எடுத்துக்கிறேன். இதுதான் நான் கடைசியாக எடுத்துக்கிறேன். நித்திஷ் வந்து தோசை எடுத்துக்கிறான். எனக்கு இந்த வேலைகள் முடிஞ்சுட்டு திருப்பி 7:45 வந்து நான் வீடியோ உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ முடிஞ்சால் ஒரு 9:30 வரைக்கும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் படுக்க போயிடுவேன். ரொம்ப நேரமும் நான் பண்ண மாட்டேன். அப்படி வேலைகள் இருக்குது அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு காலையில் தான் வேலையை பார்ப்பேனே தவிர ராத்திரிக்கு வந்து வேலையை வந்து இழுத்து வச்சுக்க மாட்டேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தூக்கம் கெட்டு போயிடும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே அது இருக்காது. மெயின் வெயிட் லாஸில் வந்து தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி என்னோட வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் டயட் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டேன். ரெஸ்ட் அப்படின்றது ஈவினிங்கில் ஒரு 1 hour நான் ரெஸ்ட்டை எடுத்திருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஃபுல் டே ஒர்க்கும் சரி என்னோடய ஃபுட் டயட்டையும் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விலாகி சந்திக்கலாம்.